ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இது வாஸ்து வகுப்பு 13ஆம் பகுதி. இந்த வாஸ்து வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்கு அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்வோம். வாஸ்து மிக மிக அற்புதம், மிக மிக ஆனந்தம், மிக மிக அழகு. இதை நமக்கு கொடுத்த மயன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய அடிப்படையை சொல்லிக் கொடுத்த விஸ்வகர்மா, வாஸ்து பகவான் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லிக்கொள்வோம். இப்போது வாஸ்து வகுப்புக்குள்ளே போகலாங்க. நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, நேற்றைய வகுப்பில் உச்ச வாசல்கள் எந்தெந்த பக்கம் வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அந்த உச்ச வாசல்களை நீங்கள் அந்த பகுதியில், அதாவது நம்ம உங்களுக்கு அந்த மேப் போட்டு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பகுதியில் அமைத்து கொண்டால் மிக மிக சிறப்பு. நீங்கள் இப்போ இருக்கீங்க இல்லையா, இந்த வீட்டிலேயே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இருக்கிற வீட்டிலேயே இது மாதிரியான வாசல் அமைப்பு இருக்கின்றதா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மிக மிக ஆனந்தம், மிக மிக சந்தோஷம். ஓகேங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி, மாற்றங்கள், ஏற்றங்கள் எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். நீங்களும் சரிதான், உங்களுடைய குழந்தைகளும் எல்லாருமே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். அதுதாங்க வாஸ்து, வேற ஒன்றுமே கிடையாது. கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப அழகாக நம்ம எடுத்து எது எங்கெங்கே நம்ம வைக்கணுமோ அந்த விஷயத்தை கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டா மிக மிக சிறப்பு, மிக மிக அற்புதம். ஓகேங்களா? என்னென்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இப்போது நம்ம சமையல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்திரத்தை நீங்கள் அடுப்பு மேலே வச்சு அந்த அடுப்பை நீங்கள் என்ன பண்ணணும், அடுப்பை ஆன் செய்யணும். ஓகேங்களா? அடுப்பு மூட்டி விடணும். அது விறகு அடுப்பாக இருந்தால் அடுப்பை மூட்டி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லார் வீட்லேயும் கேஸ் அடுப்பு இருக்குது. அந்த கேஸ் அடுப்பு லைட்டை வச்சு ஆன் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த உணவுகளை நாம் தயார் செய்து கொள்ள முடியும். அப்போது நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன, சூடு தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போது இதுதான் முறை. இது இல்லாமல் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம சாப்பிட முடியாது. அது எப்படிங்க, அது அடுப்பில் வைக்காமல் நான் சாப்பிட்றேன் நான் அப்படின்னா எப்படிங்க, வெறும் அரிசியை தான் சாப்பிட முடியும். ஓகேங்களா? வெறும் அரிசியே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதனால் பார்த்தீங்கன்னா வயிறு பலவிதமான தொந்தரவுகள், பலவிதமான கோளாறுகள் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அப்போது நம்ம அந்த உணவையே சமைத்த பிறகு தான் நம்ம சாப்பிட்றோம். அது மாதிரி நம்முடைய வாழ்விடத்தை நாம் அமைத்து கொள்ளும்போது அந்த விஷயத்தை வாஸ்து என்னும் ஒரு அற்புதமான ஒரு சமையல், மிக ருசிகரமான ஒரு சமையல். ஓகேங்களா? அது மாதிரி தான் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுதாங்க வாஸ்து, வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்க, இப்போ வீட்டில் நம்ம வாசல்கள் பார்த்துட்டோம். சரிங்க, கழிவுநீர் தொட்டி எங்கெங்கே அமைக்கிறது? இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கழிவுநீர் வெளில கொண்டாந்து, அதாவது வெளில பைப் லைன் வழியாக கொண்டு அந்த ட்ரைனேஜில் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. சரிங்களா? சில வீட்டில் இது மாதிரியான இடங்கள் வசதி இல்லாத ரொம்ப இடம் இருக்குது. இதெல்லாம் வில்லேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுமாரியான அமைப்புகள் இந்த அதாவது கழிவுநீர் போகக்கூடிய அந்த பாதை இருக்குது இல்லைங்களா, சீவேஜெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இன்னும் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினான சிட்டியில் மட்டும்தாங்க இருக்குது. எதனால் அப்படின்னா, சிட்டியில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகம். அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதுமாரி கழிவுநீர் தொட்டி வச்சு அந்த கழிவுநீர் தொட்டி ஃபில் ஆனதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு வண்டி நிற்கணும். அப்போது எவ்வளோ பெரிய அவஸ்தை இதெல்லாம். அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சீவேஜில் போய் கலந்து அது அப்படியே நேராக போய் கடல்லையோ இல்லை ஆற்றிலையோ கலக்கிற மாதிரி அதை இது பண்ணிட்டாங்க. இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய நீர்நிலைகளை நாம் மிக மிக அற்புதமாக அழித்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. ஓகேங்களா? நமக்கு இந்த இயற்கை எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குதுங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கழிவுநீர், இந்த கால்வாய் எங்கே போய் கலக்குதோ அதற்கு முன்பாக அந்த கழிவுநீரை சுத்தம் செய்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கழிவுநீரை சுத்தம் செய்து கடலிலோ ஆற்றிலோ கலப்பதற்கு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரிங்களா? நமக்கு இயற்கையாக மழை வர்றது நல்ல மழை தானங்க வருது. நல்ல ஒரு அந்த நீரை அந்த மழை நீரை நீங்கள் சேகரித்து வச்சுக்கலாம். சேகரித்து வச்சு அதையே பார்த்தீங்கன்னா உணவு சமைக்கிறதற்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீர் ஆதாரத்திற்கு எல்லாத்தையுமே, அதாவது தண்ணீர் குடிப்பதற்கு, இதுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடலினுடைய பலம் வேறு மாதிரி இருக்கும்.
இது மாதிரி வந்து ரொம்ப பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மழை நீரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து அதாவது கிரவுண்ட் லெவலில் ஒரு சம்பு தனியாக வந்து அதுக்கான ஒரு ஒரு வாட்டர் கேன் மாதிரியான ஒரு சம்பு ஒன்று ரெடி பண்ணிட்டு இந்த மொத்த மழை நீரையுமே கொண்டு வந்து அந்த அந்த சம்பில் வந்து தேக்கி வச்சிடுறாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அமைப்புகளை வந்து செஞ்சு கொடுக்குற வந்து சில பேர் இருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மழை நீரை மட்டும்தாங்க உணவுக்கும் குடிப்பதற்கு மட்டுமே அந்த யூஸ் பண்ணுறாங்க. வருடம் முழுக்கலுமே வரும் அது. சரிங்களா? இப்படி ஒரு அற்புதமான ஒரு மழை நீர் வருது. அந்த மழை நீர் மூலமாகத்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரம் எல்லாமே நமக்கு சுத்தமான இயற்கை வந்து நமக்கு கொடுக்குது. சுத்தமாக கொடுக்குது இயற்கை. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த இயற்கையை கொடுப்பதை அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பிரதிபலனா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அழுக்கான விஷயத்தை வந்து அந்த இயற்கை கையில் கொடுக்குறோம். வெயில் அதிகமாக இருக்குது, மழை வந்து அதிகமாக இருக்குது, என்னப்பா இவ்வளோ கஷ்டப்படுத்துது இயற்கை அப்படின்னா தயவு செய்து நீங்கள் நினச்சிக்கோங்க, இயற்கை நம்மை எந்த காரணத்திலும் எந்த காலத்திலும் துன்பப்படுத்தவில்லை. அந்த இயற்கையை நாம் தான் ரொம்ப அவஸ்தைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எல்லாருக்குமே புரியும், எல்லாருக்குமே புரியுது இதெல்லாமே வந்து. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு மேலே இருக்கிறவங்க தான் எல்லாமே பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலுமே எல்லாருடைய மனசுலையும் வந்து வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் தனியாக வந்து வீடு கட்டும்போது இந்த வில்லேஜ் ஏரியாலாம் இருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்போது இல்லை அப்படின்னா சிட்டிலே இருக்கவங்க கூட சரி தான், கொஞ்சம் அவுட்ரு ஏரியாலாம் இருப்பீங்க. அதேமாரி இருக்கிறவங்க வந்து வீடு கட்டும்போது அந்த கழிவுநீர் தொட்டியை எந்த இடத்துல வைக்கலாம், எந்த இடத்துல வந்து வைக்கலாம் அப்படின்னா இந்த கழிவுநீரை வந்து இங்கே பாருங்கள், இது வந்து இது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது பார்த்தீங்கன்னா வாயுவியம் சொல்லுவோம் இல்லையா, வட மேற்கு வாயுவியம் வந்து அதாவது இந்த பகுதி வாயுவியம். சரிங்களா? இந்த வடமேற்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை விட்டு அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பகுதியில் தாராளமாக வைக்கலாம். சரிங்களா? அது மாதிரி கிழக்கு பக்கமாக எங்கெங்கே வைக்கலாம்? கிழக்கு வந்து இந்திரனுடைய திசைன்னு சொல்கிறோம். அங்கே போய் வந்து எங்கெங்கே தொட்டி வந்து வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். எதனால் அப்படின்னா இந்த பாதிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நீசம் வந்துட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஓகேங்களா? இந்த கழிவை வந்து இந்த இடத்துல அதாவது அக்னியை ஒட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து 9 பாகமாக பிரித்து, ஓகேங்களா, 18 அடியும் வச்சுக்கோங்க. 9 பாகமாக பிரித்து 5 பாகத்திற்கு பிறகு அதாவது வடகிழக்கு ஈசானியம் வருது இல்லைங்களா, ஈசானியத்திலேருந்து வந்து 5 பாகத்தை விட்டுருங்க. 5 பாகத்திற்கு பிறகு இங்கேருந்து இது வரைக்கும் வைக்கலாம். டோட்டலாக நீங்கள் போய் அக்னியில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. சரிங்களா? அக்னியில் வந்து முழுக்க அக்னியிலே வந்து பக்கத்தில் கொண்டு போய் வச்சிடக்கூடாது. அப்படி வச்சோன்னா அதன் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் சார்ந்த தொந்தரவுகள் இது எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது மாதிரி வடக்கு திசையில் பார்த்தோம்னா சேம் அதே தாங்க. அந்த 5வது பகுதிக்கு பிறகு 5, 6, 7 அந்த பகுதியில் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? மொத்தமாக வந்து இந்த வாயுயத்தை ஒட்டி வந்து வச்சிடக்கூடாது. அதுவுமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் வந்து கொடுத்துரும். சரிங்களா? இதுதாங்க இந்த கழிவுநீர் தொட்டியை வந்து இதேமாதிரி அமைச்சிக்கலாங்க. சரிங்களா? இப்படி அமைக்கும் பொழுது ஐயா நான் இந்த வடக்கு பக்கம்தான் வந்து இதேமாரி வச்சுருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதாவது கீழே சம்பு வேறு வச்சுருக்கேன், இது பக்கத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பாகத்தை விட்டு அதுக்கு அடுத்த பாகத்தில் தரைகீழ் தொட்டி, ஓகேங்களா, சம்பு வந்து வைப்போம். அந்த கழிவுநீர் தொட்டிக்கும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 அடி அந்த கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும். ஏன்னா கழிவு நீர் வந்து எப்பயுமே நீர் வந்து எப்பயுமே கசிய ஆரம்பிக்குங்க. நீர் வந்து எப்பயுமே இந்த பூமி வந்து உள்வாங்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து அதுக்கு கெட்ட நீர் இல்லை அப்படின்னா இது அற்புதமான நீர் அப்படிங்கிறது மண்ணுக்கு கிடையவே கிடையாது. நீர் ஆதாரம் இருந்தால் அந்த நீரை உறிந்து கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா பூமி வந்து எப்பயுமே ரெடியாக இருக்கும். அப்போது இந்த கழிவு நீர் வந்து இந்த சைடு வராத அளவுக்கு என்ன பண்ணுமோ அதுபடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது மிக மிக சிறப்பு. இல்லையா டோட்டலாக வந்து இந்த சைடு வந்து மாற்றி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து இங்கே இந்த பக்கம் வந்து கழிவு நீர் தொட்டி வந்து வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீர் ஆதாரத்தை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதாவது ஒரு பகுதி விட்டு 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து நீர் ஆதாரத்தை இப்படி வச்சுக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை இந்த பக்கம் தான் வைக்கிறதுக்கான வசதி இருக்குன்னா வந்து வடக்கு பக்கமாக வந்து அந்த வாயுவத்தை ஒட்டி நீங்கள் கழிவுநீர் தொட்டியை வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த கீழ்நிலை தொட்டி தண்ணீர் தொட்டி இருக்கு இல்லைங்களா, தண்ணீர் சேகரிப்பு தொட்டி, அந்த தொட்டியை வந்து இந்த பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம். இப்படி நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. இப்போ இந்த கழிவு நீர் வந்து வெளில போகுது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்துங்க இந்த வீடு ஃபுல்லாக ஹோல் வீடு, ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேணாலும் பைப் போடுங்க. இந்த பைப்போட லைன் வந்து வடகிழக்கு மூலையில் வந்து இது மூலமாக வந்து வெளியேற மாதிரி இது தாராளமாக கொண்டு போய் கொடுக்கலாங்க.
அதாவது இது பார்த்தீங்கன்னா பைப் லைன் வந்து இங்கேருந்து வருதுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பைப் லைன் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் டாய்லெட் இருக்குது. இங்கேருந்து இப்படி வந்து இந்த இடத்துல வந்து அவுட் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து தெற்கு பக்கமாக வந்து நீங்கள் வந்து அவுட் போகலாம். ஓகேங்களா? வடக்கு இல்லைன்னா தெற்கு, தெற்கு பக்கம் இந்த 2 திசையில் வந்து கழிவு நீர் வந்து வெளியில் போகிற மாதிரி தாராளமாக அமைத்து கொள்ளலாம். இதனால் எந்த விதமான பாதிப்புகள் கிடையவே கிடையாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக நம்ம அந்த கழிவு நீர் போகிற மாதிரி நம்ம அமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன். கிழக்கு பக்கமாக வந்து அந்த பாதை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் வாசல் இருக்கும். வாசலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கழிவு நீர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பைப் லைன் வந்து ஓடும். அப்போ என்ன ஆகும்? இங்கே வரக்கூடிய அந்த ஈசானிய பாகத்தினால் வரக்கூடிய அந்த தெய்வீக அமைப்பு வந்து தடைபடும். சரிங்களா? இது வந்து முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. அதாவது வடக்கு பக்கமாக போகலாம், பைப் லைன் போய் இங்கே கட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஈசானியத்தை பக்கத்தில் போய் கட் பண்ணக்கூடாது, அதற்கு முன்பாகவே வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணி டைரக்ஷனை மாற்றி விட்டுருங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து தெற்கு பக்கம் போய் வந்து இந்த லாஸ்ட் அக்னி வரைக்குமே தாராளமாக போகலாம். இங்கே போய் இங்கே மாற்றி விட்டுருங்க. இது மாதிரி அமைப்புகள் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மதில் சுவர். ஓகேங்களா? மதில் சுவர் வந்து ஒரு வீட்டுக்கு எதுக்குங்க இருக்கணும் அப்படின்னா, நம்மை சுற்றி வந்து ஒரு பாதுகாப்பு. நம்ம இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு வீடு கட்டிட்டோங்க, வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிறோம், வாசல் வழியே என்ட்ரி ஆகிறோம், உள்ளே பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு, அதாவது நம்மளுடைய பெட்ரூம்னு ஒன்று கட்டுறோம். சரிங்க, இங்கே தாங்க பெட்ரூம், இங்கே தாங்க கிச்சன், இங்கே தாங்க டாய்லெட்டு, இங்கே தாங்க வந்து நம்மளுடைய டைனிங் ஹால் அப்படி சொல்லிட்டு அந்த ஹால் இருக்கு இல்லையா, அதை அப்படியே விட்டுட்டு அந்த இடத்துல தூங்குறது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே கிச்சன் சமையல் பண்ணுறது, அங்கே பார்த்தீங்கன்னா போய் பாத்ரூம் குளிக்கிறது, இதேமாரி ஓப்பன்லேயே இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அப்போது நம்முடைய படுக்கை அறைக்கு வந்து சுற்றிலும் அறை கட்ட வேண்டும். அதாவது சுவர் எழுப்பி அந்த படுக்கை அறைங்கிறது தனியாக கொண்டு போகணும், ஒரு ரெஸ்ட் ரூம்ங்கிறது வந்து தனியாக கொண்டு போகணும். அதே டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுங்கிறது வந்து தனியாக ஒதுக்கி வைக்கணும். அதுக்கான அந்த ஸ்டோரேஜ் செட்டப் இது எல்லாமே வந்து தனியாக வந்து அதுக்கு ஒரு செல்ஃப் வந்து ஒன்று கட்டணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் செட்டப் போடுறதுக்கு வந்து ஒரு இடத்த வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதேமாரி நம்ம பிரித்து வைக்கிறோம் இல்லைங்களா? அப்போ எதனால் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக அந்த சுவர் இருக்கின்றது. சரிங்க, நம்ம கட்டுறோம். நம்ம கட்டின இந்த வீட்டிற்கு பாதுகாப்பு அரண் எது அப்படின்னா, நாம கட்டக்கூடிய மதில் சுவர் தாங்க. ஓகேங்களா? எதற்காக மதில் சுவர் கட்ட வேண்டும் அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு பக்கத்திலே வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டையும் ஒட்டியே வந்து எல்லா வீடுகளுமே இருக்கும். தயவு செய்து அதேமாரி இல்லாமல் நீங்கள் அந்த வீட்டுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 2 அடியாவது வந்து கேப் விட்டு வைங்க. சரிங்களா? கிழக்கும் மேற்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 அடியோ 3 அடியோ அதேமாரி வந்து ஒரு கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது கிழக்கு மேற்கு தெரு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே இந்த சைடு பார்த்தோம்னா வடக்கு பார்த்த வாசல், அந்த சைடு பார்த்தோம்னா தெற்கு பார்த்த வாசல் வந்துடும். அப்படி வந்தால் கூட உங்களுடைய வீட்டை சுற்றி அந்த 4 அடியோ 3 அடியோ அந்த கேப் வந்து விட்டு வைங்க. அதை சுற்றி வந்து மதில் சுவர் கட்டுங்க. எதனால் அப்படின்னா, நம்முடைய பக்கத்து வீட்டில் ஏற்படக்கூடிய அந்த வாஸ்துவினால் நமக்கு வந்து தோஷங்கள் வந்து சேர்ந்துடும். நமக்கு அதன் மூலமாக பிரச்சனை வந்துடுங்க. ஓகேங்களா? எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்குங்க உங்களுடைய வீடு. சரிங்களா? கிழக்கை நோக்கி இருக்கின்றது. அங்கே பார்த்தீங்கன்னா ஈசான்யம். ஓகேங்களா? எங்க அப்படின்னா வடகிழக்கு வர்றது வந்து ஈசான்யம். உங்களுக்கு வந்து ஈசான்யம் வந்துடுது. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈசானியமாக வந்துடுதுங்க. இந்த இடம் வந்து இது வந்து உங்களுடைய வீட்டிற்கு ஈசானியமாக வந்துடுது. சரிங்களா? இதற்கு பக்கத்திலே வந்து இன்னொருத்தர் வீடு கட்டாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவருக்கு வந்து எந்த பகுதியாக வரும்? இது மேற்கும் வடக்கும் சேர்ந்து வாயுவியமாக வந்துவிடும். அப்போ அதாவது அவருக்கு உங்களுக்கு வர்ற ஈசானிய பகுதி வந்து பக்கத்து வீடு கட்டுறவருக்கு பார்த்தீங்கன்னா வாயுவியமாக வந்துடுது. இதே இந்த சைடு கட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு கட்டுறாருங்க ஒருத்தர் வீடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வாயு வந்து இது வருது. இவர் பக்கத்தில் வீடு கட்டினா அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பகுதி வந்து என்ன வரும்? வடக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஈசானியம் வந்து அவருக்கு மாறிடும். இப்போ இந்த வாயுவியத்தில் அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து செப்டிக் டேங்க் வந்து போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். செப்டிக் டேங்கை வந்து போட்டிருக்காரு, அதாவது கழிவுநீர் தொட்டியை வந்து அதில் அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது நம்முடைய வீட்டிற்கு ஈசானிய பாகத்தை ஒட்டி கழிவு நீர் வந்துவிடும். அப்போ ஈசானிய பாகத்தை பக்கத்தில் கழிவு நீர் வந்தால் வந்து என்ன ஆகும்? நம்முடைய உடல் சார்ந்த பலவிதமான தொந்தரவுகள், இன்னல்கள், தொழிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இறக்கங்கள்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா பண வரவுகளில் தடைகள், இவ்வளவு பிரச்சனைகள் வருதுங்க. எப்படின்னா ஒரு சின்ன சிம்பிள் லாஜிக். நம்ம இப்போ நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்ல இன்னொருத்தர் நிற்கிறாரு, ஓகேங்களா? என்னுடைய ரைட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லெஃப்ட், கரெக்டுங்களா? என்னுடைய லெஃப்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரைட்டு, ஓகேங்களா? இதுதாங்க சிம்பிளான லாஜிக். இதுதான் உங்களுக்கு வரக்கூடியது, அவருக்கு அப்படியே வந்து திசை வந்து மாறும். அப்போ என்ன பண்ணும், காம்பவுண்டு சுவர் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்புகள் வரவே வராது. மிக மிக அற்புதம் வாஸ்து. சரிங்க, அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இந்த வகுப்பை உங்களுக்கு அளிப்பதற்காக அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவன தலைவர் அவர்களுக்கு நன்றி. இந்த வகுப்பை உங்களுக்கு அளிப்பதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஸ்வீட்டி அவர்களுக்கு மிக மிக நன்றி. இந்த வகுப்பை உங்களுக்கு தொகுத்து வழங்கும் எடிட்டர் காட்சன் அவர்களுக்கு மிக மிக நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.